2 நாட்கள் பயணமாக கன்னியாகுமரி செல்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஷேக் மதார். வணக்கம் ஷேக் மதார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த தமிழக முதல்வருக்கு தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் போலீஸ் அறிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுகவினர் முதல்வருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் அவர்கள் பூங்கொத்து மற்றும் சால்வே வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கார் மூலம் கன்னியாகுமரியில் இன்று நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வதற்காக கார் மூலம் புறப்பட்டு சென்றார். கன்னியாகுமரியில் இன்று மாலை பிற்பகலில் நடைபெறும் திருவள்ளூர் வெள்ளி விழா நுழைவாயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதைத் தொடர்ந்து மாலையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி திருவுருவச் சிலை மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி பொன்னையா நாடார் சிலை திறப்பு விழா மற்றும் படிப்பக நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.